நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை 2021 இப்படி அடி போடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. 12,000 எம்ப்ளாய் இருந்தாங்க. நான் பாட்டு தெரியாமல் என்னன்னா ஃபுல் சேலரி போட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படியே பேங்க் ரிவர்ஸ் போகுது. நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 3வது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. சார் காலியாகிருவீங்க போட்டு பார்ப்போம். நமக்கு தெரியாது எப்போ திறக்க போகிறேன்னே தெரியல. லோனை போட்டு எடுத்துட்டேன். ஒரு 40 கோடி போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்டக் ஆகினீங்க. அந்த ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான், நான் 100வது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன். வரும்போது மண்டம் போயிடும். அப்போதான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் தெரியும். ஒரு நாள் மாவனே நீ இதெல்லாம் சொல்கிறல்ல கப்ப நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன். இதுலேருந்து எப்படி மேலே போகிறோன்னு. எல்லாம் தூங்குவாங்க, எனக்கு தூக்கம் வராது. ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்கே நிறுத்தணும்னு பார்த்தா டெய்ரியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆகிடும். டெய்லி 40,000 லிட்டர் பால் கீழே போயிட்டு. அப்புறம் வெஜிடபிள் சப்ளை ஃபார்மர்கிட்ட போனேன். ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சு சப்ளை பண்ணுறது ஃபுட்டு. அப்படி தான் அந்த கொரோனா யாரையுமே நிறுத்தலை சார். ஒரு எம்ப்ளாய் நான் அந்த இங்கேருந்து வேலை போன எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், 450 பேருக்கு வாடகை கட்டணும். நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சிச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன். ஏன் கவலையே இல்லை. எப்பயும் பார்த்து நான் வரும்போது என் ஊர் ரயில் பஸ் ஸ்டாண்டில் தான் என்னுடைய தன்மானம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு வெறும் 30 லட்சம் தான் கொடுத்தாரு. என் ஒய்ஃபில் அந்த 30 லட்சத்துக்கு வர்ற வரைக்கும் நான் போராடுறேன். பார்த்துக்குவோம். 3வது மாதத்தில் பிக்கப் பண்ணி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. நான் சந்தோஷமா பெரிய கட்சி தான். அந்த 100வது மாடி ஞாபகத்திலே இருந்தது. நம்ம அங்கேருந்து பறந்து விழுவோம், எப்படி சாக போகிறோம் பார்த்து. எங்களுக்கும் திறமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம் ஹைவேல. அங்க ஒரு ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோங்கிறது எங்க பாலிசி. ஒரு வாடிக்கையாளர் ஏன் நிறுத்தணும், அவரை நிறுத்தணும்னா ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணி போறதுக்கு. அதான் எங்க ஸ்லோகன், ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோ. அவர் வந்தாருன்னா வாங்கலாம், இல்ல வந்து நம்ம இடத்த யூஸ் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ற கான்செப்டை கொண்டு வந்தோம். அது நாங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் காலதாமதமாக தான் நம்ம ஜெயிப்போன்னு கனவு பண்ணோம். பட் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல இது கிடைச்ச உடனே நாங்க அந்த அவுட் சைட்லயே இருந்தோம். அப்போ இவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னப்பா உங்க காபி குடிக்கணும்னா ஹைவேக்கு வர வேண்டியதா இருக்கு, உங்க பலகாரங்கள் சாப்பிடணும்னா வரணுங்கும் போது அப்பதான் தைரியம் வந்தது. சரி சிட்டிக்குள்ளேயும் மெல்ல நாங்களும் திறமசாலிங்க தான், ஆனால் மெல்ல உள்ள வந்து இப்போ அப்படியே படிப்படியாக கஸ்டமர் சப்போர்ட்டில் பண்ணுறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது லொக்காலிட்டி. ஓகே, இப்போது சிட்டிக்குள்ளேயுமே சரி ஒரு பக்காவான லொக்காலிட்டி, கரெக்டாக கார்னர்ஸ், ரோட் ஜாயின்ஸ் எப்படி பிடிக்கிறீங்க? இதெல்லாமே இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி டிசைன் பண்ணதா இல்லை அமைஞ்சதா? இல்லை, பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் சக்ஸஸ் மந்த்ரா. நான் கூட ஒரு ஆத்தர், நோபல் பரிசு ஆத்தர் எழுதின புக்கை படிச்சிருக்கேன். அவர் எழுதியிருக்கிறதுல சக்ஸஸ்ங்கிறது ஸ்கில் ப்ளஸ் லக் ஈக்குவல் டு சக்ஸஸ்ங்கிறார். மோர் ஸ்கில் மோர் லக் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ்ங்கிறார். இப்போ நம்ம திறமை என்ன தான் இருந்தாலும் கூட அந்த அதிர்ஷ்டமும் இதுவும் சேரும்போது அது நம்மளுடைய வெற்றி சக்ஸஸ் ஆகுது.